शांति 6/4/26 बाबा சொல்றார், मीठे बच्चे बाप के पास जो वखर सामान है उसका पूरा ही अंत तुम्हें मिला है. இனிமையான குழந்தைகளே, தந்தையிடம் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றனவோ அவற்றினுடைய முழுமையுமே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தும் உசே தாரன் கரோ ஒரு கராவோ, நீங்கள் அதை தாரணை செய்யுங்கள், செய்ய வையுங்கள். பாவாட்ட என்னென்ன ஜாமான் இருக்குதோ, பொருள் இருக்குதோ, விஷயங்கள் இருக்குதோ, சக்தி குணம் ஞானம் இருக்குதோ, அது எல்லாமே உங்களுக்கு முழுமையாகவே கிடைச்சிடுச்சு. அதை நீங்கள் தாரணை செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, அனுபவம் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய வைங்க. கேள்வி, त्रिकालदर्शी बाप ड्रामा के आदिमत्य अंत को जानते हुए भी कल की बात आज नहीं बताते हैं क्यों? கேள்வி, திரிகாலதரிசி பாபா டிராமாவினுடைய ஆதிமத்திய அந்திமத்தை அறிந்திருந்த பொழுதும் நாளைய விஷயத்தை இன்று கூறுவது இல்லை ஏன்? எல்லாம் தெரியும், அவருக்கு 3 காலமும் தெரியும். இருந்தாலும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு அவர் சொல்ல போகிறது கிடையாது ஏன்? बाप कहते हैं बच्चे अगर मैं पहले से ही बता दूं तो, பாபா சொல்கிறார், குழந்தைகளே, ஒருவேளை நாளைக்கு என்ன நடக்கும், இல்லை அடுத்த நொடி என்ன நடக்க போகும், இதை நான் முதல்லையே சொல்லிட்டேன்னா சில நேரத்தில் பாபா என்ன சொல்லியிருக்கிறேன், நான் முதலே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு டைம் கான்சியஸ் வந்துடும். அது விநாசத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் பாபா, விநாசம் எப்போ நாளைக்கு நடக்கும்னாலும் நான் இன்றைக்கி சொல்ல மாட்டேன். ஒருவேளை சொல்லிட்டேன்னா நீங்கள் நேரத்தை தான் பார்த்துட்ருப்பீங்க, சோல் கான்சியஸ், சுப்ரீம் சோல் கான்சியஸில் வர மாட்டீங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவார். இன்றைக்கி சொல்கிறாரு, அவர் ஒரு நல்ல ரசிகனாக இருந்து சொல்கிறார், இந்த யார் கூட சினிமா பார்க்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த சில பசங்க பக்கத்தில் இருந்துட்டு பார்த்துக்கிட்டு அடுத்தது பாரு அவன் வருவான் பாரு, தூக்கிட்டு போயிடுவான் பாரு, கொடுத்துருவான் பாரு, போயிடுவான் பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அவன் கூட என்னவே பார்க்கக்கூடாது. சினிமா பார்க்கணும், ட்ராமா பார்க்கணுன்னா அதை சஸ்பென்ஸாக பார்க்கணும். சில சினிமா தோல்வி அடைகிறதுக்கு விமர்சனம் இப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்த காட்சியை முன்கூட்டியே நாம் புரிஞ்சிக்க முடியுது, அதனால் இந்த படம் இன்ட்ரெஸ்டாக இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கணும். நீங்கள் நினைக்காத ஒன்று நடந்துச்சுன்னா அந்த படம் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்தது இதுதான் நடக்கும்னு நீங்கள் யூகிச்சு அது நடந்தால் கூட அந்த ட்ராமா, அந்த சினிமா என்னவா இருக்காது, இன்ட்ரெஸ்டாக இருக்காது. பாபா சொல்கிற வார்த்தை என்னென்னா, மஜாகி நிக்கல் ஜாயேகா, ட்ராமாக்கி மஜாகி நிக்கல் ஜாயேகா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நான் இப்போ சொல்லிட்டேன்னா நாடகத்தினுடைய மஜாவே இல்லாமல் போயிடும். அவருக்கு தேவை என்னது, அவருக்கு மஜா. நாமளும் அந்த ட்ராமாவை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அதில் ஒரு மஜா, சஸ்பென்ஸாக, த்ரில்லிங்காக, அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத விதமாக ஒன்று நடந்தால் தான் அந்த ட்ராமா எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். நமக்கு சில நேரத்தில் அந்த ஹாஸ்டலில் அப்படி சொல்லுவாங்க, நமக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அது வேறு விஷயம். இன்றைக்கி இதுதான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது நமக்கு என்னவாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யக லா நகி கருத்தா, அடுத்து நடக்க போகிறத இப்போமே சொல்கிறதுக்கு எனக்கு சட்டமும் இல்லை. அடுத்து நடக்க போகிறத இப்போமே சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி, சட்டம் இல்லை. சப் குச் ஜான்தே ஹுயே மேபி ட்ராமாக்கே வசுகும், எல்லாம் அறிந்திருந்த பொழுதும் நானும் நாடகத்துக்கு வசமாக இருக்கிறேன். பகலை சுனா நகி சக்தா, முன்கூட்டியே சொல்ல முடியாது, முன்னமே சொல்ல முடியாது. இஸ்லியே கியா ஹோகா தும் உஸ்கி சிந்தா சோடுதோ, அதனால் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற சிந்தனை, கவலையை நீங்கள் விட்டு விடுங்கள். அதை பற்றி சிந்திக்காதீங்க, அதை விட்டுடுங்க.
கீத் மர்னா தேரி கலிமே, பாடல் வாழ்ந்தாலும் உன்மடியில் இறந்தாலும் உன்மடியில். ஓம் சாந்தி. यह पारलौकिक आत्माओं का बाप. இவர் பரலோகிக ஆத்மாக்களின் தந்தை. ஆத்மாவோं से ही बात करते हैं. இவர் ஆத்மாட்ட தான் பேசுகிறார். उनको बच्चे बच्चे कहने की प्रैक्टिस हो जाती है. குழந்தைகளின்னு சொல்லக்கூடிய பிராக்டிஸ் இவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. बल शरीर का बच्ची का है परंतु आत्माएं तो सब बच्चे ही है. சரீரத்தில் பெண் குழந்தையாக இருந்தாலும் பச்சி ஆக இருந்தாலும் ஆத்மா பார்க்கும்போது அது பச்சா தான். ஆத்மான்னு பார்த்தா அது பச்சா, ஆண் குழந்தை தான் அப்படின்றார். அது ஒரு சகோதரி ஆத்மா வந்தாலும் அவங்கள பார்த்து பச்சான் தான் பாபா சொல்வார், மகனேன்னு தான் சொல்வார். மகளேன்னு பாபா என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. நான் மகனேன்னு சொல்லி தான் பழக்கப்பட்டிருக்கிறேன், மகளேன்னு சொல்லி பழக்கப்படலை. ஏன்னா ஆத்மா மகள் கிடையாது, மகன். அந்த அர்த்தம் எந்த அர்த்தத்தில், ஏன்னா சொத்து கொடுக்கணும்ல, சொத்து கொடுக்கணுங்கிறதுனால அப்புறம் மகனே அப்படின்னு தான். சகோதரி ஆத்மா வந்தாலும், அதாவது மகள் வந்தாலும் மகனே அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் ஏற்பட்டுடுச்சு. ஒரு ஹர் ஆத்மா வாரிசுகே, ஒரு ஆத்மாவும் வாரிசு தான். பாபா தான் முன்னால் வரக்கூடியவங்களை ஒரு ஆத்மாவையுமே எப்படி தான் பார்க்குறார், இவங்களும் வாரிசு, இவங்களுக்கும் என் சொத்து எல்லாம் முழுசாக என்ன பண்ணணும், கிடைக்கணும், போய் சேரணும் அப்படின்னு வாரிசாக பார்க்குறார். அதாவது ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளும் உரிமையாளர் தந்தை கூறுகிறார், குழந்தைகளே நீங்கள் ஒவ்வொருவருமே ஆஸ்தியை எடுத்துக்கொள்ள உரிமையுடையவர்கள். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை நிறைய நினைவு செய்ய வேண்டும். இதில் தான் உழைப்பு உள்ளது. பாபா பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார் நமக்கு கற்றுத்தருவதற்காக. சாது சந்நியாசிகளோ अपने घर से आते हैं वा कोई गावड़ों से आते हैं. சாது சந்நியாசிகள் அவங்க வீட்டிலேருந்து வராங்க, அவங்க ஆசிரமத்திலேருந்து உங்கள் கிராமத்திலேருந்தோ வராங்க சொற்பொழிவு செய்கிறதுக்காக. ஆனால் இங்கே பாபா பரந்தாமத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வர்றார். இது யாருக்குமே தெரியல. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை, அவரே பதித்த பாவனன், காட் ஃபாதர். அவருக்கு ஓஷன் ஆஃப் நாலேஜ் பி ககத்தேகே அத்தாரிட்டி ஹேனா, ஞானத்தின் கடல் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் அத்தாரிட்டி இல்லையா? கோன்சி நாலேஜ், என்ன நாலேஜ் இருக்குது? ஈஸ்வரிய நாலேஜ், ஈஸ்வரிய ஞானம் இருக்கிறது. பாப்பகே மனுஷி சிருஷ்டிகா பீஜ் ரூப், தந்தை மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபம். சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். உன்கி படி பாரி மகிமாகே, அவருக்கு மிகப்பெரிய மகிமை இருக்கிறது. உன்கே பாஸ் யஹ் வக்கர் சாமகிரி ஹே, कोई के पास दुकान होता है कहेंगे हमारी दुकान में यह वैरायटी है. அவரிடத்துல இன்னென்ன ஜாமான்லாம் இருக்குது. ஒரு கடைக்காரர் இருக்கிறார் அப்படின்னா அந்த கடைக்காரர் என்ன சொல்லுவார், எங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குது, என்னென்ன வெரைட்டி இருக்குது. மளிகை கடைன்னா மளிகை லிஸ்ட்டு சொல்லுவார். இல்லை வேறு கடை அப்படின்னா அந்த கடையில் நகை கடைன்னா நகையில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் பாப் பி ககுத்தேகே, பாபாவும் சொல்கிறார், மே ज्ञान का सागर आनंद का सागर शांति का सागर हूँ. நான் ஞான கடலாகவும் ஆனந்த கடலாகவும் சாந்தி கடலாகவும் இருக்கின்றேன். மேரே பாஸ் ஏக சப் வக்கர் மௌஜூத் ஹே, என்னிடம் இந்த எல்லா ஜாமான்களும் கிடைக்கும் வகையில் இருக்கிறது. வேணுங்கிறத நீ என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். என்கிட்ட இவ்வளோ இருக்குது. எங்கேயோ யார்கிட்டையோ அமைதிக்காக அன்புக்காக ஆனந்துக்காக போய் நிற்காத. உனக்கு உரிமையோடு எடுத்துக்கிறதுக்குன்னு நான் உனக்காகவே நான் வச்சிருக்கிறேன், கிடைக்கும் வகையில் வைத்திருக்கிறேன். சொல்லுவாங்க இல்லையா, உள்ளங்கையில் நிற்கனே, வேணுங்கிறத அவர்கிட்ட எடுத்துக்கலாம். மே संगम पर आता हूँ डिलीवरी करने, जो कुछ मेरे पास है सब டெலிவரி करता हूँ. நான் சங்கமத்துக்கு வர்றதே டெலிவரி பண்ணுறதுக்காகத்தான். என்னிடம் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் டெலிவரி செய்கிறேன். உங்கள் வீட்டுக்கே நான் கொடுத்துடுறேன்ற, டெலிவரி பண்ணிடுறேன். ஃபிர் அப்புறம் என்ன, புளி வேணுமா புளி கொடுத்துட்றோம், சாம்பார் இட்லி தோசை எல்லாமே ரெடிமேடாகவே கொடுத்துட்றார். செஞ்சு கூட நீங்கள் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாம் ரெடிமேடாக கொடுத்துட்றார். அப்புறம் என்ன,
ஜித்னா ஜோ தாரன் கரே அத்துவா ஜித்னா புருஷார்த்த கரே, யார் யார் அதை எந்த அளவு தாரணை செய்கிறார்களோ, புருஷார்த்தம் செய்கிறார்களோ, அந்த அளவு அவர்கள் கொண்டாடுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இங்கே யாருக்கும் இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சிலர் அதை தாரணை செய்து கொள்கிறார்கள், சிலர் அதை தாரணை செய்வது இல்லை. பச்சே ஜான்தே ஹே பாப் கே பாஸ் கியா கியா ஹே அவர் அக்யூரேட் ஜான்தே ஹே, குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க பாபாட்ட என்னென்ன இருக்கிறது, அதை துல்லியமாகவே புரிந்திருக்கிறீர்கள். ஆஜ் கல் கிஸ்கோ அப்பனா அந்த் கோயி பத்தாத்தே நஹி, இன்றைய காலகட்டத்திலெல்லாம் யாருக்கும் யாரும் தன்னுடைய ஆழத்தை, அதாவது தன்னிடம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதே கிடையாது. நிறைய இருந்தாலும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க. காயா ஹுவாகே, அதாவது அடுத்தவங்க பறிச்சிடக்கூடாது, அடுத்தவங்க நம்மள்ட்ட எடுத்துக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவங்க ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. தன்னுடைய பசங்கள்கிட்ட கூட சில விஷயங்களை என்ன பண்ணுறது இல்லை, சொல்கிறது இல்லை. ஏதாவது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு அவங்க ஒழிச்சிக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு வாசகமும் இருக்குது. யாருடைய சொத்து எந்த மண்ணில் கலந்து போகிறதோ, யாருடைய சொத்தை எந்த அரசன் கொள்ளையெடுத்துட்டு போகிறானோ, அதாவது வரிகட்டி ஏதோ ஒரு காரணத்தினால பிடுங்கிக்கிறானோ அப்படின்ற ஒரு வாசகம் இருக்குது. அப்போது நம்முடைய சொத்து என்னுடைய சொத்துன்னு நினைக்கிறாங்க. ஒன்று மண்ணோடு மண்ணாக போயிடுது, இல்லை அரசனே பிடுங்கி கொள்கிறான் இப்படின்னு வாசகம் இருக்குது. இது எல்லாம் இந்த நேரத்து விஷயம்தான். ஆக லகேகி சப் கதம் ஹோ ஜாயேகி, தீ பற்றி கொள்ளும், எல்லாம் அழிந்து போய்விடும், முடிந்து போய்விடும். ராஜாவும் கே பாஸ் அந்தர் பகூத் படி மஜ்பூத் குஃபாயே ரகத்தீகே, பல் எர்த்குவேக் ஹோ ஜோர் से आग लगे तो भी अंदर से निकल आते हैं, तुम बच्चे जानते हो यहाँ की कोई भी चीज़ वहाँ काम नहीं आनी है. ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொருட்களை பாதுகாத்து கொள்றதுக்கும் தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கும் அண்டர் கிரவுண்ட் ரெடியாக கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த அண்டர் கிரவுண்டில் இருந்து பூகம்பத்துக்கு பிறகு கூட வெளியில் வந்துடுறாங்க. அவங்களுடைய பொருட்கள் அங்கே அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறார், விநாசத்துக்கு எதுவுமே தப்ப முடியாது, யாருமே தப்ப முடியாது. நீங்கள் எதையாவது ஒருவேளை ஒளிச்சு வச்சிருந்து அது சேஃப்டியாக இருந்தாலும் அது அங்கே பயன்படாது. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே அதை எடுத்துகிட்டு போக முடியாது. கானியாபி சப் नज़ीर भरपूर हो जाती है, साइंस भी रिफाइन हो जाता है, तुम्हारा काम आती है. அங்கே சுரங்கங்கள் எல்லாம் அங்கே புதுசாக நிறைஞ்சிருக்கும். சத்தியுகத்தில் அறிவியல் முற்றிலுமாக சீரமைக்கப்பட்டு உங்களுக்கு உதவி புரியும். இப்போ இருக்கிற அறிவியல் இல்லை, தொந்தரவு தரக்கூடிய அறிவியல் இல்லை, ரிஃபைன்டு சயின்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கும். தும் பச்சோं की बुद्धि में अब सारा ज्ञान है, குழந்தைங்களாகி உங்களுடைய புத்தியில் இப்போ முழு ஞானமும் இருக்குது. பச்சே ஜான்தேக, குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நாம் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆதிமத்தை அந்திமத்தை அறிந்திருக்கிறோம். பாக்கி அந்துக்கா தோடா டுக்கடாக ஜிஸ்கோபி ஜான் ஜாயேங்கே. மற்றபடி கடைசி சீன் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும் பாக்கி இருக்கிறது. ஒரு சிறு துண்டு தான் பாக்கி இருக்குது லாஸ்ட் சீனில். யார் வேண்டுமானாலும் உயிரை விடலாம். கடைசி நேரம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் யாருனாலும் உயிரை விடலாம். அப்படி கிடையாது, இவங்க சின்னவங்க, இவங்க ஆரோக்கியமானவங்க அப்படிலாம் கிடையாது. பாப் பகலே சே ஹி சப் கைசே பத்தா தே, பாப் கஹத்தே ஹே மே பி ட்ராமா கே வஷ் ஹூம். நான் இதை முன்கூட்டியே எப்படி சொல்லுவேன்? பாபா கூறுகிறார், நானும் நாடகத்துக்கு வசமாகி இருக்கிறேன். ஜோ கியான் அப்தக் மிலாகே வகி ட்ராமாமே நூந்துகே. இப்போ வரைக்கும் என்ன ஞானம் உங்களுக்கு கிடச்சிருக்குதோ இதைத்தான் கொடுக்கணும்னு ட்ராமாவில் என்னவாயிருக்குது, பதிந்திருக்குது. ஜோ செகண்ட் பாஸ் ஹுவா உன்கோ ட்ராமா சமஜ்னாகே. எந்த நொடி கடந்து போதோ அதை ட்ராமான்னு புரிஞ்சுக்கணும்.
பாக்கி ஜோ கல் ஹோகா, மற்றபடி நாளைக்கு என்ன நடக்க போதோ வகு தேக்கா ஜாயகா, அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். கல்கி பாத் ஆஜ் நகி சுனாயேங்கே, நாளை விஷயத்தை இன்று கூற மாட்டோம். இஸ் டிராமா கே ராஜ்கோ மனுஷிய சமச்சித்தே நகிகே, இந்த நாடகத்தினுடைய ரகசியத்தை மனிதர்கள் புரிந்திருக்கவில்லை. கல்பத்தினுடைய ஆயுளையே எவ்வளவு நீள அகலமாக்கிட்டாங்க. இந்த டிராமாவை புரிந்து கொள்வதற்கும் இந்த டிராமாவை புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வேணும்? சம்மந்தமில்லாத ஒரு வார்த்தையை சொல்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது அவ்வளோ அர்த்தம் உள்ளது தான். இந்த நாடகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? பாபா சொல்கிறார், நாளைக்கு என்ன நடக்க போதோ நான் சொல்ல மாட்டேன், அடுத்த செகண்ட் என்ன நடக்க போதோ சொல்ல மாட்டேன். நீங்கள் வேணால் புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி, ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வேணும்? தைரியம் வேணும் அப்படின்றார். நாடகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியம் இல்லைன்னா அதை புரிஞ்சுக்காமே இருந்துக்கலாம். நாளைக்கு யாரெல்லாம் சாக போகிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இன்றைக்கி நீங்கள் சாப்பிட முடியுமா? இன்றைக்கி தூங்க முடியுமா? அதனால் எது பெட்ரு? தெரியாமல் இருக்கிறனால தான் நம்ம எல்லாம் இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம். ட்ராமாவினுடைய அடுத்த சீன் தெரியாமல் இருக்கிறனால தான் இப்போ நாளைக்கு யார் நம்மளோட சண்டைக்கு வர போகிறாங்க தெரியாது, நாளைக்கு நம்மளை யார் ஏமாற்ற போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் எல்லாத்தையும் சிரிச்சிட்ருக்குறோம். தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இன்றைக்கே மறைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ட்ராமா சந்தோஷம் இல்லாமல் போய்டும். ஒருத்தர் ஆடு வளர்த்துட்டு இருந்தாராமா, ஆடு காணாமல் போயிடுச்சு. காளிகிட்ட போய் கேட்குறார், என் ஆட்டை யார் எடுத்தா காம்பி, நான் அவரை பார்க்கணும். காளி சொல்கிற, உனக்கு வேணால் ஒரு ஆடு தந்துடுறேன், ஆனால் யார் எடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், காமிக்க மாட்டேன். இல்லை அந்த ஆளை எனக்கு முன்னாலேயே கொண்டு வர்றியா, இல்லையா நான் என்னையும் நானே வெட்டிக்கவா அப்படின்னு அருவாளை தூக்கிட்டு நிற்கிறார். சரி, புத்தி இல்லாத ஒரு பக்தன் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி மறைஞ்சிடுச்சு. அந்த இடத்துல ஒரு சிங்கம் வந்துடுச்சு. சிங்கம் அவனை அடித்து சாப்பிட்டுடுச்சு. சிங்கம்தான் ஆடை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது. அது தெரியாமல் இருந்திருந்தால் இவன் பொழைச்சிருப்பான். அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லும்போது சிங்கம் வந்துச்சு, சாப்பிட்டுடுச்சு. இது கதை தான். நமக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, தெரியாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. பாபா சொல்கிறார், தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய என்ன வேணும்? தைரியம் வேண்டும் அப்படின்றார் பாபா. அம்மா மரே தோபி, அம்மா இறந்தாலும் கூட ஹல்வா கானா, ஹல்வா சாப்பிட வேண்டும். சமைச்சித்தே மருகையே ஜாக்கர், என்ன நினைக்கிறாங்க? நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பொதுவாக ஒருத்தவங்க சரீரம் அம்மா தான், ரொம்ப பாசமான அம்மா தான் வச்சுப்போமே, அவங்க இறந்தாலும் என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவங்க போய் இன்னொரு ஜென்மம் எடுப்பாங்க. ஹம் ரோயே கியோம், நாம் ஏன் அழணும்? பாபானே சம்ஜாயாகே, பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார். நீங்கள் செய்தித்தாள்களில் கூட இந்த செய்தியை வெளியிடலாம். இந்த கண்காட்சி இன்றையிலிருந்து 5000 வருடத்திற்கு முன்பு இதே தேதியில் இதே இடத்தில் இதே விதத்தில் அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த உலகத்தினுடைய ஹிஸ்டரி ஜாகிரபி திரும்ப நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் செய்தி பேப்பரில் கூட போடணும் அப்படின்றார் பாபா. எகத்தோ ஜான்தேகே, இதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. எக துனியா பாக்கி தோடே தின்னுகே, இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்சன்னா என்ன, வெகு சில நாட்களுக்கு மட்டும்தான். எக சப் கதம் ஹோ ஜாயேங்கே, இவை எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஹம் தோ புருஷார்த்தக்கர் விகர்மாஜீத் பன் ஜாயேங்கே, நாமும் புருஷார்த்தம் செய்து விகர்மாஜீத் ஆகிவிடுவோம். பிறகு துவாபரயுகத்திலிருந்து விகர்மத்தினுடைய குலம் தொடங்கும், அதாவது பாவம் செய்யக்கூடிய குலம் தொடங்கும். இந்த நேரம் நீங்கள் விகர்மங்களின் மீது வெற்றி கொள்கிறீர்கள், விகர்மாஜீத் ஆகிவிடுகிறீர்கள். பாவ கர்மங்களை ஸ்ரீமத் மூலமாக வென்று விகர்மாஜீத் ஆகிவிடுகிறீர்கள். வகான் தும் ஆத்ம அபிமானி ஹோத்தேகே, அங்கே நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக இருப்பீர்கள். வகான் தேக அபிமான ஹோத்தா நகி, அங்கே தேக அபிமானம் இருக்காது. கலியுகமே தேக அபிமானகே, கலியுகத்தில் தேக அபிமானம் இருக்கிறது. சங்கம் பர் தும் தேகி அபிமானி பந்தேஹோ, சங்கமத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுறீங்க. பரம்பிதா பரமாத்மாவையும் புரிஞ்சுக்கிறீங்க. இது யஹே சுத்த அபிமான். நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம்,
பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம். இது சுத்த அபிமானம். மற்றபடி தேக சம்பந்தமாக நம்மளை பற்றி என்ன தெரிஞ்சிருந்தாலும் அது அசுத்த அபிமானம். தும் பிராமன் சப்சே ஊஞ்சுகோ, நீங்கள் பிராமணன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர்கள். இதுக்கு பேர் என்னது? சுத்த அபிமானம். நான் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர், அதனால் கோவப்பட மாட்டேன், அதனால் டென்ஷன் ஆக மாட்டேன், அதனால் கவலைப்பட மாட்டேன். அற்பமான ஜீவன்கள் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கும்? அழும், சண்டை போடும். நான் உயர்ந்த பிராமணன். பாபா சொல்ல இந்த சுத்த அபிமானம் வேணும். நான் பிராமணன் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் பிராமணன் இதெல்லாம் தொட மாட்டேன், நான் பிராமணன் இதெல்லாம் நினைக்க மாட்டேன். இந்த சுத்த அபிமானம், அந்த ஸ்வமானம், சுயமரியாதையை தான் பாபா சொல்கிறார். சுயமரியாதை, சுத்த அபிமானம். நான் பிராமணன், எதை பார்க்கணும், எதை பேசணும், எதை சாப்பிடணும், எதை நினைக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்கிறது. இந்த சுத்த அபிமானம் இருக்குது. நாம் எல்லோரை காட்டிலும் துமுகோ சர்வோத்தம் பிராமன் குல் பூஷன். நீங்கள் யார்? சர்வ உத்தமமான, உலகத்தில் உள்ள அத்தனை பேரை காட்டிலும் மிக உத்தமமான நம்பர் 1 VVVIPயாக இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு பின்னால் தான். நீங்கள் அவங்களை விட உயர்ந்த பிராமணகுல பூஷணர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது, வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை. உங்களது குலம், இந்த குலம் சர்வோத்தமமானது சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமை பாடப்பட்டிருக்கிறது. உங்களை பற்றி ஒரு மகிமை பாடப்பட்டிருக்கிறது. என்ன மகிமை? பிகே பற்றி என்ன மகிமை இருக்குது? அதீந்திரிய சுக்கு கோபி வல்லபுக்கே பச்சோசி பூச்சோ. அதீந்திரிய சுகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கோபி வல்லபரினுடைய குழந்தைகளிடம் போய் கேளுங்கள். அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்கணுன்னா கோப வல்லபர்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அதீந்திரிய சுகம்னா என்ன. அது உண்மையிலேயே உங்களுக்கு சொல்லப்பட்டது. तुमको, உங்களுக்கு இப்போ லாட்ரி கிடைத்திருக்கிறது. तुमको अब लॉटरी मिलती है, कोई चीज़ मिलती है उसकी इतनी खुशी नहीं होती है, जब गरीब से साहूकार बन जाते हैं तो खुशी होती है. பாபா சொல்கிறார், ஒரு பொருள் கிடைக்காத ஒரு பொருள், யாருக்கும் கிடைக்காத ஒரு பொருள் நமக்கு கிடைக்குதுன்னா அதில் குஷி இருக்கணும். ஒரு செல்வந்தருக்கு ஒரு சாதாரண பொருள் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு குஷிங்கிறது இருக்காது. ஒரு ஏழை திடீர்னு செல்வந்தர் ஆயிடுறாருன்னா அவருக்கு குஷி இருக்கும் இல்லையா? நீங்களும் கூட புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் எந்த கட்டத்தில் இருந்து எந்த கட்டத்துக்கு உயர்ந்திருக்கிறோம். எவ்வளவு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் நமக்கு கவலை இருந்துச்சு. இன்றைக்கி என்ன நடந்தாலும் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற அளவுக்கு பாபா நமக்கு ஞானத்தை புரிய வச்சிருக்கிறார். அப்போது நான் எப்படி இருந்தேன், எதுக்கெல்லாம் எனக்கு கோபம் வந்துச்சு, எதுக்கெல்லாம் எனக்கு பயம் இருந்துச்சு, எதுக்கெல்லாம் எனக்கு அழுக வந்துச்சு, இப்போது எது நடந்தாலும் அது எதுவுமே வரப்போகிறது இல்லை. அப்போ பாபா எவ்வளவு உயர்ந்த ஞானத்தை, யாருக்கும் கிடைக்காத ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பெருமிதம் உங்களுக்குள் இருக்க வேண்டும், இந்த குஷி இருக்கணும், இந்த ஆனந்தம், அதீந்திரிய சுகம் இருக்கணும். நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நாம் புருஷார்த்தம் செய்வோமோ அந்த அளவுக்கு தந்தையிடமிருந்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்வோம். யார் எந்த அளவு முயற்சி செய்வாரோ அந்த அளவு அடைவார். ஏன் இந்த ஆத்மா குஷியாகவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாபா சொல்கிறார், அவங்க செய்கிற புருஷார்த்தத்தின் அளவுக்கு அவங்க குஷி அடைய போகிறாங்க. பாபா சொல்கிறார், என்ன அளவுக்கு முயற்சியோ அந்தந்த அளவுக்கு பிராப்தி. முக்கிய பாத் ககத்தேகே, முக்கியமான ஒரு விஷயத்தை தந்தை கூறுகிறார். பச்சே அப்பனே மோஸ்ட் பிலவர்டு பாப்புக்கோ யாद करो. குழந்தைகளே, தன்னுடைய மிக பிரியமான தந்தையை நினைவு செய்யுங்க. பாசமான, பிரியமான, அன்பான தந்தையை நினைவு செய்யுங்க. அவரே சொல்லிக்க வேண்டியிருக்குது, நான் யார் உங்களுக்கு? மோஸ்ட் பிலவர்டு, ரொம்ப அன்பான பாசமான அப்பா. இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இல்லை விஷயம் சொல்லும்போது சொல்லுவாங்க, அம்மா சொல்கிறேன்ல. அப்படி அம்மா சொல்கிறேன்லன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு பிரியமான ஆள், நான் சொல்கிறேன்ல அப்படின்னு அர்த்தம். அப்பா சொல்கிறேன்ல கேளு, நல்லதுக்கு தானே சொல்லுவேன். அப்போது அந்த உறவை அவங்க நினைவுபடுத்திக்கிறாங்க. அந்த உறவை நினைவுபடுத்திக்கும் போதாவது அந்த பாசம், அந்த பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க. பாபாவும் இப்போ அதைத்தான் யூஸ் பண்ணுறார். நீங்கள் தனது மிக பிரியமான தந்தையை நினைவு செய்யுங்க. யாரையோ ரோட்டில் போகிறவனை நினைவுன்னு சொல்லலையே பாபா, தனது மிக பிரியமான தந்தையை நினைவு செய்யுங்க. யக சப்கா பிலவடு பாப்புகே. இது அவங்களுக்கு மட்டும் பாபா சொல்லலை, இது ஆதிகளினுடைய பாபாவா என்ன? இல்லை, இவர் எல்லாருக்கும் பிலவட பாபா, எல்லாருக்கும் மிக பிரியமான தந்தை.
வகி ஆக்கர் சப்கோ சுக்கு சாந்தி தேத்தேகே, அவரே வந்து எல்லோருக்கும் சுகம் சாந்தி தருகிறார். இப்பொழுது தேவி தேவதைகளினுடைய ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. அங்கு வெறுமனே ராஜா ராணி இருக்கிறது இல்லை, அங்கே மகாராஜா மகாராணி இருப்பாங்க. अगर भगवान भगवती कहे तो फिर यथा राजा रानी तथा प्रजा सब भगवान भगवती हो जाए, इसलिए भगवान भगवती कहा नहीं जाता. லக்ஷ்மி நாராயணனை பகவான் பகவதி அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா எப்படி ராஜாராணியோ அப்படித்தான் பிரஜை. எல்லாருமே ஒருவேளை லக்ஷ்மி நாராயணன் பகவான் பகவதி அப்படின்னா அப்புறம் எல்லாருமே பகவான் பகவதி ஆகிடுவாங்க. அதனால் பகவான் பகவதி அப்படின்னு சொல்கிறது இல்லை, பகவான் ஏகுகே, பகவான் ஒருவரே. மனிதர்களை பகவான் என்று கூறப்படுவது இல்லை, கூறவும் கூடாது. சூட்சுமவதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட தேவதை என்றே கூறப்படுகிறது. ஸ்தூலவதனவாசியான மனிதர்களை நாம் எப்படி பகவான் பகவதின்னு சொல்ல முடியும்? பிரம்மா விஷ்ணு சங்கரரையே தேவதைன்னு சொல்லும்போது இந்த ஸ்தூல உலகத்தில் இருக்கக்கூடியவங்களை எப்படி பகவான் பகவதின்னு சொல்ல முடியும்? நாம் ஆத்மாக்கள், ஹம் ஆத்மாவும் கா பாப், நாம் ஆத்மாக்கள், நமக்கான தந்தை சிவத்தந்தை தான். பிறகு அவர் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார். சுனார், பேரிஸ்டர் ஆதி சப்பகே, அவர் நமக்கு தங்க நகைகளை செய்து தரும் பொற்கொள்ளர் மற்றும் நம்மை விடுவிக்கக்கூடிய, வாதாடி விடுவிக்கக்கூடிய பேரிஸ்டர், வழக்கறிஞராகவும் இருக்கிறார். சப்கோ ராவன் கி ஜெயில் சே சுடாத்தேகே, எல்லாரையும் ராவணனுடைய ஜெயிலிருந்து விடுதலை செய்கிறார். சிவ பாபா கித்தனா படா பேரிஸ்டர்கே, சிவபாபா எத்தனை பெரிய வக்கீல். தோ ஐசே பாப்புக்கோ, அப்போது அப்படிப்பட்ட தந்தையை क्यों भूलना चाहिए, ஏன் மறக்கணும்? क्यों कहते हैं பாபா ஹம் பூல் ஜாத்தேகே, பாபா நான் மறந்துட்டேன்னு ஏன் சொல்கிறீங்க? மாயாக்கே பகூத் தூஃபான் ஆத்தேகே, மாயாவுடைய நிறைய புயல் வருகிறது. பாபா ககத்தேகே யகுத்தோ ஹோகா, பாபா சொல்கிறார் இதெல்லாம் வரும், இதெல்லாம் நடக்கும். பாபாவும் கூட அடிக்கடி சொல்வார். டாக்டர் மருந்து கொடுத்துட்டு என்ன சொல்லுவாராமா, ஒரு 2 நாளைக்கு வலி இருக்கும், இல்லை கொஞ்சம் அதிகமாக கூட செய்யும், அப்புறம் என்னவாயிடும், குணமாயிடும். அப்போது அதுபோல் சொல்கிறார். நாம் பாபாட்ட பாபா புயல் வந்துடுச்சுன்னு சொன்னால் என்ன சொல்கிறார் பாபா? பாபா எனக்கு இன்றைக்கி புயல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறார் பாபா? இதெல்லாம் வரத்தான் செய்யும். அவர் கொடுத்துக்கிற டோஸ் அப்படி, அந்த ட்ராமா சீன் அப்படித்தான் ரெக்கார்ட் ஆகிருக்குது. எனக்கு சப்பு ஹோகா, இது எல்லாம் நடக்கத்தான் செய்யும். குச்சுத்தோ மெகனத்து கரணி படை, கொஞ்சமாவது உழைக்கணும் இல்லையா? லட்சுமி ஆகணும், நாராயணன் ஆகணும்னு பெருசாக பேசிக்கிட்டு சொகுசாகவே இருந்துடலான்னா எப்படி? ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னா அதுக்கு கொஞ்சமாவது என்ன பண்ணி ஆகணும்? வார்டு கவுன்சிலர் ஆகிறதுக்கே அவன் எவ்வளோ உழைக்கிறான் தெரியுமா? ஒரு எம்ஏ பிஏ படிக்கிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? பாபா சொல்கிறார், நீங்கள் லட்சுமி லட்சுமின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சமும் நான் முயற்சியே பண்ணாமல், ஒரு புயலுமே வராமல் நான் ஜெயிச்சிடணும்னா எப்படி? குச்சுத்தோ மெகனத்து கரணி படை, கொஞ்சமாவது உழைக்கத்தான் வேண்டும். யகுகே மாயாசே லடாய், இது மாயாவோடான யுத்தம். நீங்கள் பாண்டவர்கள், உங்களுக்கு யாரோ கௌரவர்களோடெல்லாம் சண்டை கிடையாது. பாண்டவர்கள் எப்படி சண்டை போடுவாங்க? அப்படி சண்டை போட்டால் அவர்கள் இம்சைவாதிகள் அப்படின்னு ஆகிடுவாங்க. பாபா ஒரு பொழுதும் இம்சையை கற்றுத்தருவது இல்லை. குச்சிபி சமஜ்னகி சக்தி. அப்போது பாவம் இந்த மக்கள் எதையுமே புரிஞ்சிக்க முடியல. பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போட்டாங்க, ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டாங்க. இதுக்காகத்தான் கீதை சொல்லப்பட்டுச்சு. எப்படி பகவான் வந்து இம்சை யுத்தத்துக்காக ஞானம் கொடுக்க முடியும்? வாஸ்தவமே ஹமாரி கோயி லடாயி ஹை நகி, வாஸ்தவத்தில் நமக்கு எந்த ஒரு சண்டையும் கிடையாது. பாபா சிரப் யுக்தி பத்தாத்தேகே, பாபா வெறுமனே யுக்தி சொல்கிறார். டெக்னிக், சத்திரியன் தான் சண்டை போடுவான், நாம் சத்திரியன் இல்லை. நாமெல்லாம் யார்? அவன் சாதுரியமாக வேலை பண்ணிவிடுவாங்க. புத்தி இருக்கிறவங்க, புத்தி இல்லாதவங்க தான் கத்தி எடுக்கணும்.
பாபா சொல்கிறார், யுக்தி சொல்லி கொடுத்துட்ருக்கிறார் பாபா. டெக்னிக்கலாக ஈஸியாக யாரை எப்படி என்ன செய்யணும் அப்படின்னா என்ன, யாரை என்னென்னா என்ன, மாயாவை என்ன செய்யணும்னு யுக்தி செஞ்சுக்கிட்டா போதும். மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிட முடியும், சரி பண்ணிட முடியும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய மாயாவை நாம் சரி பண்ணிட்டாலே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாயாவும் என்னவாயிடும், ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். இது யுக்தி. நீங்கள் காரில் வந்து டைரெக்டாக டயரை பிடிச்சி நிப்பாட்ட முடியாது. கார் ஓட்டிகிட்ருக்கீங்க, நீங்கள் மெதுவாக அழகாக ஜாலியாக பிரேக்கை என்ன பண்ணால் போதும், அமுக்குனா போதும். இங்கே இருக்கிற பிரேக்கை அமுக்குனா அங்கே இருக்கிற டயர் என்னவாயிடும், நின்றுடும். டைரெக்டாக டயரை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. பாபா கூட சொல்கிறார், நமக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன வீக்னஸ் இருந்தால் அதை ஆஃப் பண்ணால் போதும். அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டாலே, இந்த சில சினிமாவில் ட்ராமாவில் யாராவது எதுக்க சண்டைக்கு வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க, ஒருவேளை கேட்டுட்ருக்கிற ஆள் காதில் மிஷின் வச்சுருக்கிறாருன்னா முதல் வேலையை என்ன பண்ணிடுவார், மிஷினை எடுத்துடுவார். நீ இப்போ கத்துறதை என்ன பண்ணிக்கோ, கத்திக்கோ. ஒன்றையே கத்தாதேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணி வச்சிடலாம், என் காதில் உள்ள மிஷினை என்ன பண்ணிடலாம், கழட்டி வச்சிடலாம். அது ஏன் கண்ட்ரோல். இது சிம்பிளான யுக்தி. பாபா சொல்கிறார், பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம, நல்லதாக இருந்தால் பாரு, கெட்டதாக இருந்தால் பார்க்காத. நல்லதாக இருந்தால் கேளு, கெட்டதாக இருந்தால் கேட்காத. நீ ஏன் இப்படி பேசுனே அப்படிலாம் கிடையாது. பாபா நமக்கு யுத்தம் செய்ய கற்றுத்தரவில்லை. பாபா யுக்தியாக இருக்க என்ன பண்ணுறார், கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா நாம் இப்போ பிராமன். அப்போ உலகத்தில் இந்த விஷயம் எதுவும் புரிஞ்சிக்காம சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யுக்திங்கிறது சிம்பிளான விஷயம்தான். சிறப் முஜே யாद करो மாயா கா வார் நஹி ஹோகா. என்னைய நினச்சா மட்டும் போதும், மாயாவோடு யுத்தம் நடக்காது. என்னைய நினைங்க, மாயாவுடைய யுத்தம் நடக்கும். நீங்கள் மாயாவோட எதையும் போய் செய்யணும்னு நினைக்காதீங்க, என்னை நினைவு செய்யுங்க. இதுதான் யுக்தி, இதுதான் டெக்னிக். வாஸ்தவமே ஹமார் பாபா சொல்ல, வாஸ்தவத்தில் நமக்கு சண்டை எதுவும் இல்லை. இஸ் பர் பி ஏக கஹானிகை, இது பற்றி கூட ஒரு கதை இருக்குது அப்படின்றார். பூச்சா பகலே சுக்கு சாகியே வா துக்கு சாகியே. ஒருத்தர்கிட்ட வந்து கேட்கப்பட்டுச்சாமா, உனக்கு முதல்ல சுகம் வேணுமா இல்லை துக்கம் வேணுமா? தோ போலா சுக்கு. அப்போ அவர் என்ன சொன்னாராமா, எனக்கு சுகம் வேணும். துக்கு ஹோன சக்கே சத்யுகமே. துக்கம் என்பது சத்யுகத்தில் நிகழ முடியாது. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே சீதைகளாக ராவணனுடைய சோகவனத்தில் சிறைப்பட்டு கிடக்கின்றார்கள். இந்த முழு உலகமுமே கடல் நடுவில் இருக்கும் இலங்கை போல தீவாகத்தான் இருக்கிறது. இப்போ எல்லாருமே ராவண ஜெயிலில் இருக்கிறாங்க. அனைவருக்கும் சத்கதி தருவதற்காக தந்தை வந்திருக்கிறார். எல்லாரும் சோகவனத்தில் இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் சுகம் இருக்கிறது, நரகத்தில் துக்கம் இருக்கிறது. இதை சோகவனம் என்றே கூறுவோம். சத்தியுகம்தான் அசோகம். அதாவது சோகம்னா என்னன்னே தெரியாத சொர்க்கம். ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும். நீங்கள் குழந்தைங்க முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். செய்தால் குஷியின் அளவு அதிகரிக்கும். குஷியினுடைய அந்த பிரகாசம் அதிகரிக்கும். பாப்கி ராய்பர் நகி சலேங்கே. தந்தையின் அறிவுரைப்படி நடக்கவில்லை என்றால், குட்டியா லேசா ஒரு மிரட்டல், தந்தை என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் அதுபடி நடக்கலைன்னா சவுத்தேலே டகரே, நம்ம என்னவா இருந்துருவோம், சவுத்தேலேவாகி இருந்துருவோம். சவுத்தேலேன்னா மாற்றான் தாய் குழந்தை. மாற்றான் தாய் குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு சொத்தில் வந்து முறையான பங்கு என்பது கிடைக்காது. பாபாவுடைய ராய் டைரக்ஷன் படி நடக்காதவங்க என்னவா மாறிடுறாங்க, அவங்களும் பாபா குழந்தை தான். பாபா வீட்டில் ஒருத்தர் வந்து தேனும் பாலும் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் வந்து கஞ்சியும் கூழும் சாப்பிட்டுட்ருக்கிறார். கஞ்சியும் கூழும் நல்லது தேனும் பாலை விட, இருந்தாலும் ஒரு பேருக்கு வச்சுப்போமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா சொல்கிறார், இங்கே ஒருத்தர் சுகம் சாந்தியை அனுபவிச்சு ஒருத்தர் துக்கம் அசாந்தியை அனுபவிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக 2 பேருமே பாபா குழந்தை தான்.
வாரிசுன்னா முழுசாக சொகுசாக அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இல்லை இன்னொருத்தருக்கு பிறந்த குழந்தைன்னா அந்த முழுசாக சொகுசாக அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பாபாவுடைய அறிவுரைப்படி நடக்காதவர்கள் மாற்றான் தாய் குழந்தையாகி விடுகிறார்கள். பிரஜாமே சலே ஜாயிங்கே, பிறகு பிரஜையில் போயிடுவாங்க. யார் தாய் வழி குழந்தையோ அவர்கள் ராஜ்யத்திற்கு வருவார்கள். ராஜ்யத்தில் வர விரும்புகிறீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து ஆக வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதை கிடைக்கல, இங்கே சுயம் பரமாத்மாவினுடைய பாதை நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த பாதையை மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுங்க. இப்போ நீங்கள் ஸ்ரீமத் பாபாட்டேந்து எடுக்கிறீங்க, பிறகு சத்தியுகத்தில் அதற்கான பலனை அடையிறீங்க. பிறகு ராவணன் துவாபர யுகத்தில் அவனுடைய பாதையை காண்பிக்கின்றான். எல்லாருமே ராவணனுடைய பாதையில் போய் அசுரனாக ஆகிடுறாங்க. உங்களுக்கு இப்பொழுது ஈஸ்வரிய பாதை கிடைக்கிறது. பாதை தரக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான், அவர் ஈஸ்வரன். நீங்கள் ஈஸ்வரிய பாதையில் நடப்பதால் எவ்வளவு பவித்திரமாகி விடுகிறீர்கள். முதல் பாவம் விஷக்கடலில் மூழ்குவது. தேவதைகள் விஷக்கடலில் மூழ்குவது இல்லை. சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் பவித்திரத்தாவை கடைபிடித்தா குழந்தைங்க எப்படி பிறப்பாங்க? பச்சை கியோ நகி ஹோத்தே. சத்தியுகத்தில் குழந்தைங்க கிடையாதா என்ன? அங்கேயும் குழந்தைங்க பிறக்கத்தான் செய்வாங்க. ஆனால் அது நிர்விகார உலகம். சம்பூர்ண நிர்விகாரிகள் அங்கு வாழ்பவர்கள். அங்கு எந்த ஒரு விகாரமும் இருக்காது. பாபா புரிய வைக்கிறார், தேவதா சிரஃப் ஆத்ம அபிமானிகே பரமாத்ம அபிமானி நகிகே. தேவதைகள் ஆத்ம அபிமானிகளாக மட்டும் இருப்பார்கள், பரமாத்ம அபிமானிகளாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் ஆத்ம அபிமானியாகவும் பரமாத்ம அபிமானியாகவும் இருக்கிறீர்கள். பகலே தோனோ நகித்தே சத்தியுமே பரமாத்மா கோ நகி ஜான்தே. அப்போ பாபா சொல்றார், முதல்ல ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சு. முதல்ல அப்படின்னா துவாபரகம் கலியுகத்தில் ஆத்ம ஞானம், ஆத்ம பயிற்சி, ஆத்ம உணர்வும் இல்லை. பரமாத்ம ஞானம், பரமாத்ம சம்பந்தம், அனுபவம் அதுவும் இல்லை. முதல்ல ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரெண்டுமே கிடைக்குது. பிறகு ஒன்றாயிடும், பிறகு அந்த ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போந்தான் ஆத்ம அபிமானி பரமாத்மா அபிமானி ஆகிறோம். முதல்ல ஒன்றுமே இல்லை. சத்தியுகத்தில் பரமாத்மாவை அறிந்திருக்க மாட்டோம். ஆத்மாக்கோ ஜான்தேகே, ஆத்மாவை தெரிஞ்சிருப்போம். ஒருத்தவங்க சரீரம் விட்டுட்டாங்கன்னா அது தெரிஞ்சிருப்போம். நம்ம அதுக்காக உட்காந்து அழமாட்டோம். நமக்கு தெரியும் இந்த ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கும். பகலே மாலும் படுஜாத்தேகே அப்போ புராணா சோடு நயா லேனாக. முதல்லையே தெரிஞ்சிடும், இப்போ இந்த பழைய சட்டையை விட்டுட்டு புது சட்டையை எடுக்கணும். பச்சா ஹோத்தாக தோபி பகலே சே சாட்சாத்கார் ஹோ ஜாத்தாக. குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் முன்பாகவே சாட்சாத்காரம் கிடைச்சிடும். யோக பலத்தால் நீங்கள் முழு உலகத்தின் எஜமானன் ஆகிவிடுகிறீர்கள் எனும் பொழுது யோக பலத்தால் குழந்தை பிறக்க முடியாதா என்ன? யோக பலத்தால் பாவசா யோக பல்சே கோய் பி சீஸ் கோ தும் பாவன் பனா சக்தே ஹோ. எந்த ஒரு பொருளையும் தூய்மையாக்க முடியும். யோக பலத்தால் எந்த ஒரு பொருளையும் தூய்மையாக்க முடியும். அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சம் பாபாவை நினச்சிட்டு திருஷ்டி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லப்படுது. பாபா சொல்கிறார், யோக பலம் எதையும் தூய்மையாக்கி விட முடியும். பரந்து தும் யாது பூல் ஜாத்தேகோ. ஆனால் நீங்கள் பாபாவை நினைக்க மறந்துடுறீங்க. கோயிக்கோ அபியாஸ் படு ஜாத்தாக. சில பேருக்கு அது அபியாசமாகவே ஆயிடுது. நிறைய சன்னியாசிகள் கூட இருக்கிறாங்க. ஜின்கோ போஜன்கா கதர் ரகத்தாக தோ உஸ் சமய் பகூத் மந்திர படுக்கர் பிற காத்தேகே. சில பேருக்கு சில சன்னியாசிகளுக்கு அது பழக்கமாக இருக்குது. அவங்களுக்கு உணவு மேலே மரியாதை இருக்குது. அவங்க சில மந்திரங்களை சொல்லி பிறகு சாப்பிடுகிறார்கள். தும்கோபி பரகேஜித்தோ பதாயிகே. உங்களுக்கும் பத்தியும் பற்றி கூறப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு அசைவ உணவை சாப்பிடக்கூடாது. நீங்கள் தேவதை ஆகக்கூடியவர்கள். தேவதைகள் ஒரு பொழுதும் அசுத்தங்களை சாப்பிடுவது இல்லை. நீங்கள் அப்படி தூய்மையாக வேண்டும். தேவதைகளைப் போல உணவு இருக்க வேண்டும், பார்வை பேச்சு இருக்க வேண்டும். பாபா கூறுகிறார், என் மூலமாக நீங்கள் என்னை தெரிந்து கொள்வதால் எல்லாவற்றையும் தெரிந்து விடுவீர்கள். பிறகு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. फिर जानने का कुछ रहेगा नहीं.
பிறகு இனி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவீங்க. பாபா மூலமாக பாபாவே தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. பிறகு எனக்கு அதை பற்றி தெரியலை அப்படின்னு சொல்ல வேண்டியதே இருக்காது. தெரியாதது என்று எதுவுமே இருக்காது. சத்தியுகத்தில் படாயி பி அவர் ஹோத்தீகே. சத்தியுகத்தில் படிப்பும் இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிற படிப்பு மாதிரி இல்லை. மிருத்யுலோகா படாயிகா அப் அந்துகே. இந்த மரண உலகத்தின் படிப்பு இப்போ கடைசியில் இருக்கிறது. மிருத்யுலோகிக்கு சாரி காரோபார் கதம் ஹோ ஃபிர் அமர்லோகிக்கு சுரு ஹோகி. இந்த மரண உலகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் முடிந்து பிறகு அமர உலகம் ஆரம்பமாகும். அந்த அளவு குழந்தைங்களுக்கு போதை இருக்கணும். அமரலோகத்தின் எஜமானர்களாக நீங்கள் இருந்தீங்க. தும் பச்சோங்கோ அதீந்திரிய சுக் பரம சுகமே ரகனா சாகி. குழந்தைங்களாகி நீங்கள் அதீந்திரிய சுகத்திலையும் பரம சுகத்திலையும் இருக்கணும். குழந்தைங்களாகி நீங்கள் எப்படி இருக்கணுமாமா? அதீந்திரிய சுகத்திலையும் பரம சுகத்திலையும் இருக்கணும். பரம்பிதா பரமாத்மா, ஏன்னா அவர் கொடுத்தது அப்படி. அவர் எதிர்பார்க்குறதும் ஒன்றும் என்ன இல்லை, தப்பு இல்லை. ஒரு கேட்டுருப்போம் அந்த கதையை. ஒரு விறகு வெட்டி விறகை சுமந்துட்டு போகிறாரு. ஒரு ராஜா அந்த காட்டு வழியாக வரும்போது அவருக்கு அன்றைக்கி பிறந்த நாள். அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு, இந்த காட்டில் உள்ள சந்தன மரமெல்லாம் உனக்குத்தான் நான் எழுதி கொடுத்துட்டேன், நீ இதை வச்சு பொழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு அதே காட்டுக்கு வரார். அவர் என்ன எதிர்பார்ப்பார்? கொடுத்த ஆள் பெரும் பணக்காரனா பங்களா கட்டி சந்தோஷமாக வாழ்வார் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பார். ஆனால் அந்த ஆள் அதே ரூபத்தில் தலையில் ஒரு கரிமூட்டையை தூக்கிட்டு வரார். கொடுத்தவருக்கு எவ்வளோ ஷாக்காக இருக்கும். கதை என்ன அப்படின்னா, உனக்கு என்னடா ஆச்சு, இத்தனை மரம் இருந்துச்சு, மரத்தெல்லாம் வெட்டிட்ட, மரத்தை ஒன்றையும் காணும், இப்படி இன்னும் நீ கரிமூட்டையை தூக்கிட்டு இருக்கிறேன்னா, இப்போது சந்தன மரத்தை வெட்டி அதை கரியாக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராமா கதையில். அதாவது கொடுத்தது விலை உயர்ந்த பொருள், அதனுடைய மதிப்பு தெரியாமல் அதை சாதாரணமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். பாபா சொல்கிறார், நான் கொடுத்த ஞானத்தை வச்சு நீங்கள் அதீந்திரிய சுகத்துலேயும் பரம சுகத்துலேயும் இருக்கணும் நியாயமாக. ஆனால் எதுக்கோ கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களே. அப்போ நான் கொடுத்த ஞானம் என்னாச்சு, யோகா என்னாச்சு? பரம்பிதா பரமாத்மாக்கே ஹம் பச்சே அத்துவா ஸ்டூடெண்ட். பரம்பிதா பரமாத்மாவுக்கு குழந்தைங்க மற்றும் நாம் மாணவர்களும் கூட. அவர்கிட்டருந்து சொத்தையும் வாங்கிக்கிறோம், அறிவையும் வாங்கிக்கிறோம். அப்புறம் துக்கத்தையும் எப்படி வாங்க முடியும்? சொத்தே இல்லை, அறிவே இல்லை அப்படின்னா துக்கப்பட்டுட்டு போட்டோம். அதில் ஒரு நியாயம் இருக்குது. நாம் அவருக்கு குழந்தை, அவருக்கு மாணவர். பரம்பிதா பரமாத்மா நம்மை இப்பொழுது வீட்டுக்கு அழைத்து செல்வார். இன்கோஹி பரமானந்த ககா ஜாத்தாக. இதுக்குத்தான் பரமானந்தம்னு சொல்லப்படுது. இப்போ பரமாத்மா ஒரு குழந்தைங்கிட்ட கேளுங்க, எல்கேஜி யூகேஜி குழந்தைகிட்ட கேளுங்க, இந்த அம்மா அப்பா 3:30 மணிக்கு கேட்டு வாசலில் வந்து நின்னாங்கன்னா அந்த குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷப்படும். அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க, அது எவ்வளோ பரமானந்தத்தை ஃபீல் பண்ணும். நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கா? பாபா வந்திருக்கார் பிரசாத் இப்படி சொல்கிறார், அதெல்லாம் இல்லை, நியாயமாக சொல்கிறார், உண்மையாக சொல்கிறார். நியாயமாக இருக்கணும்ல, பரமானந்தம் இருக்கணும். பாபா என்னைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். பரமானந்தம்னு இதுக்குத்தான் சொல்லப்படுது. சத்தியுகத்தில் இந்த விஷயம்லாம் கிடையாதுன்றார். சத்தியுகத்தில் மாட மாளிகை இருக்கும், எல்லா வகையான பொருட்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பரமானந்தம்லாம் கிடையாதுன்றார். ஆனந்தம் இருக்கும், ஆனால் அங்கே என்ன இருக்காது? பரமானந்தம் இருக்காது. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற நிகழ்ச்சி அங்கே இல்லையே. பாபா சொல்கிறார், அதுவும் கலியுகத்திலிருந்து துக்கத்தின் பிடியிலிருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது. யகுத்தும் அபி சுந்தேஹோ. இந்த ஞானத்தை இப்போ நீங்கள் கேட்குறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தினராக இருக்கிறீங்க. இந்த நேரத்துக்குத்தான் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதீந்திரிய சுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கோபியர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய தந்தை வந்து நமக்கு அப்பாவா டீச்சரா குருவா ஆகிறார். 3 பேருமே நமக்கு வேலைக்காரங்களா இருக்கிறாங்க. பரமாத்மா பரந்தாமத்திலிருந்து வந்து நமக்கு அப்பா டீச்சர் குருவா இருக்கிறார். பாபா சொல்றார், தீனோஹி சர்வன்ட் டகரே. 3 பேரும் நமக்கு யாரா தான் இருக்கிறாங்க? சர்வெண்டா இருக்கிறாங்க. சர்வெண்டா இருக்கு. இப்படி ஒரு சர்வெண்ட் கிடைச்சிருக்குதுன்னா நீங்க எதுக்காவது கவலைப்படணுமா? பரமாத்மாவே பரந்தாமத்திலிருந்து அப்பாவா ஒரு சர்வெண்ட்டு,
டீச்சராக ஒரு சர்வெண்ட்டு, குருவாக ஒரு சர்வெண்ட். உங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு 3 பேர். கோயி அபிமான் நகி ரக்தே, நான் சர்வெண்ட்டுன்னு சொல்கிறதுல அவருக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்லை. யாருக்கு? பரமாத்மாவுக்கு. நான் சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் கூச்சப்படுவாங்க. நான் வேலைக்காரன், வேலையாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. பாபா சார் எனக்கெல்லாம் அப்படிலாம் அபிமானம்லாம் இல்லை, நான் உங்களுக்கு வேலையாள் தான். ககத்தேகே ஹம் துமாரி சேவாக்கர் தும் சப்கோ सब कुछ दे நிர்வான் தாமே பைட்டு ஜாயேங்கே தோ சர்வெண்ட் ஹுவானா. பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் நான் நிர்வாண தாமத்தில் அமர்ந்துருவேன். வேலைக்காரங்க வந்து வெரைட்டியாக சமைச்சு கொடுத்துட்டு அப்புறம் வீட்டில் போய் கூழ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் வேலைக்காரங்க. எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தனக்கு சாப்பிட்றதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிடணும். பாபாவும் சொல்கிறார், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பரந்தாமத்தில் போய் உக்காந்துடுறேன், அப்போனா நான் சர்வெண்ட்டு தானே அப்படின்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணுறார். நான் எதையுமே அனுபவிக்கலை, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நான் பரந்தாமத்தில் போய் உக்காந்துட்டேன்னா சரீரம் கூட இல்லை அவருக்கு. பாபா சொல்கிறார், அப்போ நான் சர்வெண்ட்டு தானே. வைஸ்ராயி போன்றவர்கள் கூட கையெழுத்திடும் பொழுது ஒபீடியன்ட் சர்வெண்ட் என்று எழுதுகிறார்கள். பிரிட்டிஷ் காலத்தில் வைஸ்ராய்கள் இருப்பாங்க, கவர்னர்னு சொல்கிறோம்ல, அவங்களே கூட எப்படித்தான் எழுதியிருக்கிறாங்க, ஒபீடியன்ட் சர்வெண்ட் அப்படின்னு. பாபாவும் நிராகாராக நிரகங்காரியாக இருக்கின்றார். எப்படி அமர்ந்து கற்றுத்தருகிறார். அவர் எவ்வளோ ஸ்டைல் பண்ணியிருக்கணும், பந்தா பண்ணியிருக்கணும். ரொம்ப சிம்பிளாக நம்ம சொன்ன இடத்துல அவர் உட்காந்து, அவர் எந்த பகட்டும் இல்லாமல் எவ்வளவு எளிமையாக கற்றுத்தருகிறார். இத்தனி ஊஞ்சி படாய் அவர் கோயி படான்னு சக்கே, இவ்வளோ உயர்ந்த படிப்பை வேறு யாரும் கற்றுக் கொடுக்கவே முடியாது. இத்தனி பாயிண்ட்ஸ் கோயி தேன சக்கே, இத்தனை பாயிண்ட்ஸ் யாரும் கொடுக்கவும் முடியாது. மனிதர்களோ புரிந்து கொள்ளவே முடிவதில்லை, இவர்களுக்கு குரு யார், யார் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று. குருமார்கள் உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, ஒருத்தராக இருப்பாங்க, எக பாப்பிகி. ஆனால் இந்த தந்தை மட்டும்தான் பதித்த பாவனன், பதித்தத்திலிருந்து பாவனமாக நம்மை ஆக்கக்கூடியவர். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். பாபா கூறுகிறார், நான் கல்பம் கல்பத்தின் சங்கமத்தில் வருகிறேன். அவர் சொல்கிறார், பாபா குழந்தைங்களுக்கு கூட நம்ம சொல்கிறோம், பாபா ஹம் கல்ப பகலேபி மிலேத்தே, பாபா போன கல்பத்திலையும் நாம் சந்தித்து இருந்தோம். தந்தை தான் வந்து பதித்தமானவர்களை பாவனமாக்குறார். 21 ஜென்மத்திற்கு நான் குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்குகிறேன். தோ அதனால் எக சப் தாரன் கர்னி சாகியே, நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ இதையெல்லாம் தாரணை செய்யணும். ஃபிர் பத்தானா சாகியே பாபா நீ கியா சம்ஜாயா, பிறகு நீங்கள் அடுத்தவங்களுக்கும் சொல்லணும் எனக்கு பாபா என்ன புரிய வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிய வைக்கணும். பாபாவிடமிருந்து நாங்கள் 21 ஜென்மங்களுக்கான ஆஸ்தியை எடுக்கின்றோம். இந்த நினைவினால் மீண்டும் குஷியாக இருப்பீர்கள். இது பரம ஆனந்தம், மாஸ்டர் நாலேஜ்ஃபுல், பிளிஸ்ஃபுல், இது எல்லாம் பாபாவிடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கும் வரதானங்கள். சத்தியுகத்திலேயோ இப்போ உங்களுக்கு மாஸ்டர் நாலேஜ்ஃபுல், மாஸ்டர் பிளிஸ்ஃபுல் இதெல்லாம் உங்களுக்கு வரம். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், மாஸ்டர் ஆனந்தம் நிறைந்தவர். ஞானம் இருக்குதுன்னா நீங்கள் எப்படித்தான் இருந்தாகணும், எப்படித்தான் இருந்து தொலையணும், ஆனந்தமாக தான் இருந்து தொலையணும். எது இருந்தால்? ஞானம் இருந்தால். ஞானம் இல்லைன்னா எப்படி தான் இருந்து தொலையணும்? பாபா சொல்கிறாங்க, மாஸ்டர் நாலேஜ்ஃபுல், மாஸ்டர் பிளிஸ்ஃபுல்ங்கிற வரதானம் கிடைச்சாச்சு. சத்தியுகத்திலேயோ உங்களோட ஒப்பிட்டு சத்தியுகத்தில் இருக்கிற ஆளை காமிச்சா அவங்கள என்னன்னு தான் சொல்லணும். சத்தியுகத்தில் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் கிடையாது. சத்தியுகத்திலேயோ புத்து கோங்கே அவங்கெல்லாம் யாராக தான் இருப்பாங்க? முட்டாளாக தான் இருப்பாங்க. பாபா சொல்கிறார், இன் லக்ஷ்மி நாராயண் இந்த லட்சுமி நாராயணனுக்கு குச்சிபி நாலேஜ் நகி, ஒரு ஞானமும் கிடையாது. இன்ஹோங்கோ ஹோத்தித்தோ பரம்பராசே ஆத்தீகே, இவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அது பரம்பரையாக தொடருது. தும் ஜெய்சா பரமானந்த் தேவதாவும் கோபி நகி ஹோத்தாகே, உங்களை மாதிரி பரமானந்தம் தேவதைகளுக்கும் இருப்பது இல்லை. அச்சா, நல்லது. லாஸ்ட் பாயிண்ட் என்னது? வரதானம் ஞாபகம் இருக்கிற மாதிரி, ஸ்லோகன் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி, சாக்காரவாணியில் லாஸ்ட் பாயிண்ட்டும் ஞாபகத்தில் இருக்கணும்.
கடைசியாக என்ன சொன்னாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, கேட்பாங்கல்ல, அந்த அந்த வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்ன சொல்கிறார் பாபா, தும் ஜெய்சா பரமானந்த் தேவதாவும் கோபி ஹோனகி சக்தா. உங்களை மாதிரி பரமானந்தம் தேவதைகளுக்கு கூட ஏற்பட முடியாது. அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோं प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கு முக்கியமான சாரம், தேவதா பண்ணே கேலியே, தேவதை ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் சொல்லலை. கான் பான் கி பகுத் சுத்தி ரக்னி ஹே, உணவு விஷயங்களில் மிக சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். சாப்பிடுவது, அருந்துவது இவை மிக சுத்தமாக இருக்க வேண்டும். பகுத்ஹி பர்கேஜிசே சல்னாகே, மிகுந்த பத்தியத்தோடு நடக்க வேண்டும். योग बल से भोजन को दृष्टि दे शुद्ध बनाकर स्वीकार करना है. யோக பலத்தால் உணவை திருஷ்டி கொடுத்து சுத்தமாக்கி ஸ்வீகாரம் செய்ய வேண்டும். யோக பலத்தால் போஜனத்தை திருஷ்டி கொடுத்து சுத்தமாக்கி ஸ்வீகாரம் செய்ய வேண்டும். சாப்பிட்றதுங்கிறது வேறு, ஸ்வீகாரம் பண்ணுறதுங்கிறது வேறு. இந்த வார்த்தை எவ்வளோ ராயலாக இருக்குது. லபக் லபக் அப்படிலாம் இல்லை. பாபா சார் ஸ்வீகாரம் பண்ணுங்க. பரம் பிதா பரமாத்மாக்கே இந்த ஸ்வீகாரத்துக்கு எடுத்துக்காட்டுது. ரொம்ப பெரியவங்களுக்கு ஏதாவது தட்டில் பழங்களெல்லாம் வச்சு கொடுத்தா, இங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. அப்படி கையை மட்டும் தொடுவாங்க. அப்படின்னா அந்த தொடுறதுக்கு என்ன அர்த்தம்? நான் அதை ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் 20 பழத்தை அப்படியே குமிச்சு தாம்பாளத்தில் கொண்டு போய் வச்சோன்னா டபக் டபக்குன்னு ஒன்று ஒன்றா எடுத்து மடியிலலாம் வச்சுக்க போகிறதில்ல. அவங்க சிம்பிளாக என்ன செய்வாங்க, அப்படி இப்படின்னா நான் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் இன்னொரு ஆள் வந்து வாங்கிட்டு போயிடுவேன். பாபா சொல்கிறது என்னென்னா, அதை அவ்வளோ பாவனையாக அவ்வளோ ராயலாக எடுத்துக்கோங்கன்றார். ஸ்வீகாரம் பண்ணுங்க. யோக பலத்தால் போஜனத்துக்கு திருஷ்டி கொடுத்து சுத்தமாக்கி ஸ்வீகாரம் பண்ணுங்க. இந்த சரீரத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இதை நீங்கள் ஆத்மா ஒன்றும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கல. சரீரம் அதுக்கு தேவையான எனர்ஜிக்காக அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த சரீரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். பரம்பிதா பரமாத்மாக்கே ஹம் பச்சே அத்வா ஸ்டூடெண்ட்டுக்கு, பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகளாகவும் மாணவர்களாகவும் இருக்கின்றோம் நாம். பரம்பிதா பரமாத்மாவினுடைய குழந்தைகளாகவும் மாணவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். வகு ஹமே அப் அப்னே கர் லே ஜாயேங்கே, அவர் நம்மை நமது வீட்டிற்கு அழைத்து செல்வார். அவர் நம்மை நமது வீட்டிற்கு அழைத்து செல்வார். இசி நசேமே ரகு பரம் சுகு பரம ஆனந்துக்கா அனுபவ கரணாகி, இதே போதையில் இருந்து பரம சுகம் பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும். இதே போதையில் இருந்து பரம சுகம் பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும். வரதானம், सेवा की लगन द्वारा लौकिक को अलौकिक प्रवृत्ति में परिवर्तन करने वाले निरंतर सेवादारी भव. சேவையினுடைய ஈடுபாட்டின் மூலமாக, சேவை மேல இருக்கக்கூடிய அன்பு, ஈடுபாடு, லகன், சேவையினுடைய ஈடுபாட்டின் மூலமாக லௌகீகத்தை அலௌகீகமான குடும்பமாக்கி மாற்றம் செய்துவிடக்கூடிய, லௌகீகத்தை அலௌகீக குடும்பமாக மாற்றம் செய்துவிடக்கூடிய நிரந்தர சேவாதாரி பவ. நிரந்தர சேவாதாரி பவ. சேவாதாரி கா கர்த்தவிய ஹே நிரந்தர சேவா மே ரகனா. சேவாதாரியினுடைய கடமை நிரந்தர சேவையில் இருப்பது. அது மனசா சேவையாக இருக்கட்டும், இல்லை சொல்லின் மூலமாக, இல்லை உடல் உழைப்பின் மூலமாக சேவை இருக்கட்டும். சேவாதாரி ஒரு பொழுதும் சேவையிலிருந்து தன்னை பிரித்து புரிந்து கொள்வதே இல்லை. நான் வேற சேவை வேறன்னு அவங்க என்ன பண்ணிக்கல, பிரிச்சுக்கிறதே இல்லை. அவங்க தன்னை சேவையோடு இணைத்து உணர்கிறார்கள். நான் அப்படின்னா சேவா, நான் இருக்கிறேன்னா அங்கே என்ன இருக்குது, சேவா. பாபா சொல்ல, பிராமணன் எங்கே கால் வச்சாலும் அங்கே சேவா தான். நீங்கள் தேட்டருக்கே போகிறீங்க, சுடுகாட்டுக்கே போகிறீங்க, ஏதோ ஒரு வழி இல்லாமன்னா வைப்ரேஷனை பரப்பிட்டு வந்துடணும். அங்கே பார்க்குறவங்களுக்கு படம் ஒன்றுமே புரியக்கூடாது, ஆத்மா ட்ராமான்னு புரியணும். அங்கே போயிட்டு வைப்ரேஷனை பரப்பிட்டு வந்துடணும். பாவம், நீங்கள் கால் வைக்கிறீங்கன்னா சேவா. நான் சேவை இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது. லௌகிக் வீட்டுக்கு போனாலும் அங்கே என்னதுன்னா
சேவை தான், சேவைக்காக போகிறோம். அந்த ஆத்மாக்களுக்கு ஏதோ சேவை செய்கிறதுக்கு பாபா இப்போ என்ன பண்ணியிருக்கிறார், என்னை அனுபவிக்கிறார். அப்போ சேவாதாரி தன்னை சேவையிலிருந்து தன்னை ஒரு பொழுதும் பிரித்து உணர முடியாது. ஜின்கி புத்திமே சதா சேவாக்கி லகன் ரகத்தீகை, யாருடைய புத்தியில் சதா சேவையினுடைய லகன் இருக்கிறதோ, லகன் அந்த ஈடுபாடு, ஆர்வம், அன்பு இருக்குமோ, அவர்களுடைய லௌகீக குடும்பம் கூட ஈஸ்வரிய குடும்பமாக மாறிவிடுகிறது. நீங்கள் சேவான்னு இருந்தீங்கன்னா, சேவாவில் பெரும் ஈடுபாட்டோடு இருந்தீங்கன்னா, லௌகீக குடும்பம் கூட அது ஈஸ்வரிய குடும்பமாக மாறிவிடுகிறது. அவங்களே வாங்க பிரதர்னு உங்களை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. வா தம்பி போ தம்பின்னு சொல்கிறது கூட உங்களுக்கு என்ன பண்ணாது, வாய் வராது. அவங்க உங்களை அப்படி பார்ப்பாங்க. பாபா சொல்கிறார், நீங்களும் அவங்கள அப்படித்தான் பார்ப்பீங்க, அவங்களும் உங்களை அப்படித்தான் பார்ப்பேன். நீங்களும் அவங்கள பாபா குழந்தைன்னு பார்க்குறீங்க, அவங்களும் உங்களை பாபா குழந்தைன்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த குடும்பம் என்ன குடும்பமாக மாறிடுது, ஈஸ்வரிய குடும்பமாக மாறிடுது. சேவாதாரி கர்கோ கர்னகி சமைச்சிட்டு, சேவாதாரி வீடுன்னு நினைக்கிறது இல்லை. அப்புறம் லேக்கின் சேவாஸ்தான் சமைச்சிக்கர் செலுத்தை, அது சேவாஸ்தானம். நான் சேவா பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், அங்கே போகிறேன். நியாயமாக சொல்லப்போனால் இது வீடு, அது சேவாஸ்தானம். நிறைய நேரத்தில் என்ன நினச்சிக்கிறோம், அது வீடு இது சேவாஸ்தானம்னு நினைக்கிறோம். இல்லைன்ற பாபா தலைகளை புரட்டி போடுறார். சேவாதாரி வீட்டை சேவாஸ்தானம்னு என்ன பண்ணிக்கிறாங்க, லௌகிக்க வீட்டை சேவாஸ்தானம்னு புரிஞ்சுக்கிறாங்க. சேவாதாரிக்கா முக்கிய குண் எல்லாம் சேவான்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறார். சேவாதாரின் முக்கிய குணம் நிறைய சொல்லலாம். பாபா இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இதுதான் நியாயமான குணமும் கூட, தியாகம். சேவாதாரியினுடைய முக்கிய குணம் என்னது, தியாகம் இருந்தால் தபஸ்யா, தியாகமும் தபஸ்யாவும் இருந்தால் சேவா. ஆர்டர், தியாகம் தபஸ்யா சேவா. பாபா டைரக்டாக சொல்லிட்டார், சேவான்னா அங்கே தியாகம் இருக்கணும். தியாகம் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது, நானே செஞ்சு நானே அனுபவிக்கிறேன்னு அதுக்கு பேர் என்ன கிடையாது. சரீரத்தை இயக்கிறதுக்காக சில விஷயம் எடுத்துக்கலாம், ஆனாலும் புத்தியில் எல்லா புகழும் இறைவனுக்கே. பாபா சொல்றார், எல்லா புகழும் இறைவனுக்கு. இது எவ்வளோ பெரிய தியாகம். நான் இங்கே ஒன்றுமே இல்லை, நான் வெறுமனே கருவி மட்டும்தான். இது எவ்வளோ பெரிய தியாகம், அபிமான தியாகம். தியாக விருத்தி வாலே பிரவருத்திமே தபஸ்வி மூர்த்தி ஹோக்கர் ரகுத்தேகே. தியாக உள்ளம் கொண்டிருப்பவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் தபஸ்வி மூர்த்தியாக இருக்கின்றார்கள். அதன் மூலம் தாமாகவே சேவை நிகழ்கிறது. ஸ்லோகன், தனது சமஸ்காரங்களை தெய்வீகமாக்கி கொள்ள வேண்டும். அப்போது மனம் புத்தியை பாபாவுக்கு முன்னால், பாபா சொல்ல தன்னுடைய சமஸ்காரங்களை தெய்வீகமாக ஆக்க வேண்டும் எனில், தன்னுடைய சமஸ்காரத்தை தெய்வீகமாக ஆக்க வேண்டும் எனில் மனம் புத்தியை தந்தைக்கு முன் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். மனம் புத்தியை தந்தைக்கு முன் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். மனம் புத்தி சமஸ்காரம். இந்த சம்ஸ்காரத்தை தெய்வீகமாக்கணும்னா மனம் புத்தியை யார்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, பாபாட்ட அர்ப்பணம் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். அவ்வியக்த இஷாரா, மகான் ஆகுவதற்காக இனிமை மற்றும் பணிவு குணத்தை தாரணை செய்ய வேண்டும். கிசிபி ஆத்மாக்கோ தோகடி மீட்டி திருஷ்டி தேதோ. எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி 2 நொடி இனிமையான திருஷ்டி கொடுங்க. ஒரு பார்வை பாருங்கன்ற கடைக்கண் பார்வை, இப்படி பார்த்தா போதும், அவங்க நல்லாயிடுவாங்க. எந்த ஒரு ஆத்மாவையுமே 2 நொடி இனிமையான திருஷ்டி கொடுங்க. மீட்டி போல் தோ, இனிமையான 2 வார்த்தைகளை பேசுங்க. तो उस आत्मा को सदा के लिए भरपूर कर देंगे. அப்போ நீங்கள் அந்த ஆத்மாவை சதா காலத்துக்கும் நிறைச்சிடுவீங்க. யக தோ கடி கி மதுர திருஷ்டி, இந்த 2 நொடி இனிமையான திருஷ்டி, இந்த 2 வார்த்தை, அந்த இனிமையான வார்த்தை அது அந்த ஆத்மாவினுடைய சிருஷ்டியையே மாற்றிவிடும். உங்களுடைய 2 வார்த்தை, 2 நொடி பார்வை அந்த ஆத்மாவினுடைய உலகத்தையே மாற்றிவிடும். दो मधुर बोल सदा के लिए बदलने के निमित्त बन जाएंगे. 2 இனிமையான வார்த்தை சொல் சதா காலமும் மாறுவதற்கு நிமித்தமாகிவிடும். உங்களுடைய 2 வார்த்தையும் 2 நொடி பார்வையும் எவ்வளோ வேல்யூ, ஒருத்தருடைய உலகத்தையே என்ன பண்ணிடுது, மாற்றிடுது. அதை புரிஞ்சு கொடுங்கன்றார் பாபா. வச்சா நல்லது. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தையிடம் என்னென்ன பொருட்கள் உள்ளனவோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை தாரணை செய்ய வைங்க. திரிகாலதர்சி பாபாவிடம் நாடகத்தினுடைய 3 காலமும்
ஆதிமத்திய அந்திமமும் இருந்த போதும் புரிந்த போதும் நாளை விஷயத்தை பற்றி அவர் கூறுவதே இல்லை. ஏன்? பாபா அறிவார். பாபா சொல்றார், நான் முதலிலேயே சொல்லிவிட்டால் நாடகத்தின் மஜாவே காணாமல் போய்விடும். நான் முதல்ல சொல்லிட்டா ட்ராமாவுடைய மஜாவே இல்லாமல் போயிடும். அந்த இன்ட்ரெஸ்டே, அந்த ஜாலியே இல்லாமல் போயிடும். நான் சொல்வதற்கு சட்டமும் இல்லை. மஜா இருக்குதோ இல்லையோ சொல்லு அப்படின்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு எனக்கு ரூல்ஸ் இல்லை. சப்குச் ஜான்தே ஹுயேபி, எல்லாம் அறிந்திருந்த போதும் நானும் நாடகத்துக்கு வசமாகி இருக்கிறேன். முதலிலேயே கூற முடியாது அப்படிங்கிற இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு, இஸ்லியே கியா ஹோகா தும் உஸ்கி சிந்தா சோடுதோ, அதனால் என்ன ஆக போதோ அப்படிங்கிற கவலையை விட்டுடுங்க. என்ன ஆக போதோ அப்படிங்கிற கவலையை விட்டுடுங்க. பாடல் வாழ்ந்தாலும் உன்மடியில், இறந்தாலும் உன்மடியில்.